19ஆம் அதிகாரம். 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்கள் ஆவன: பெயர்செபா, சேபா, மொலாதா, ஆசார் சூகால், பாலா, ஆத்சேம், எல்தோலாத், பெத்துல், ஒர்மா, சிக்லாக், பெத்மார்காபோத், ஆத்சார் சூசா, பெத்லேபாவோத், சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 13. மேலும் ஆயின், ரிம்மோன், எத்தீர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் பேயர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாய் இருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். 3ஆம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரித் மட்டும் உள்ளது. அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து யொக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம். சாரீதில் இருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தா போரின் எல்லையின் இடத்துக்கு திரும்பி தாபாராத்துக்கு சென்று யப்பியாவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தா ஏபேரையும் இத்கா காத்சேனையும் கடந்து ரிம்மோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம். அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லெகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 4ஆம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை எஸ்ரேல், கெசுல்லோத், சூனேம், அப்பிராயிம், சீகோன், அனாகராத், ராப்பித், கிஷியோன், அபெட்ஸ், ரெமேத், என்கன்னீம், என்காதா, பெத்பாத்செஸ் இவைகளே. அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசீமாவுக்கும் பெத்ஷிமேஷுக்கும் வந்து யோர்தானிலே முடியும். அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு. இந்த பட்டணங்களும் இவைகளை சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 5ஆம் சீட்டு ஆசீர் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத், ஆலி, பேதேன், அக்சாப், அலம்மெலேக், ஆமாத், மிஷியால் இவைகளே. பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர் லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செபுலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தேமேக்குக்கும் நேகியேலுக்கும் வந்து இடதுபுறமான காபூலுக்கும் எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம். அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீபின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும். உம்மாவும் ஆப்பெக்கும் ரேகோபும் அதற்கு அடுத்திருக்கிறது. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் 22. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசீர் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 6ஆம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானானிமிலுள்ள அல்லோனிலூமில் இருந்து வந்து ஆதமி, நெக்கேபின் மேலும் யப்னியேலின் மேலும் லக்கும் மட்டும் போய் யோர்தானில் முடியும். அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோத்தாபோருக்கு திரும்பி அங்கே இருந்து உக்கோகுக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதய புறத்திலே யோர்தானிலே யூதாவையும் வந்து சேரும். அரணிப்பான பட்டணங்கள் ஆவன: சீத்தீம், சீர், அம்மாத், ராக்காத், கின்னரேத், ஆதமா, ராமா, ஆத்சோர், கேதேஸ், எத்ரேயி, என் ஆத்சோர், ஈரோன், மிக்தாலேல், ஓரேம், பெதானாத், பெஷிமேஷ் முதலானவைகளே. பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 19. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா, எஸ்தாவோல், இர்சேமேஸ், சாலாபீன், ஆயலோன், எத்லா, ஏலோன், திம்னாதா, எக்ரோன், எல்தெக்கே, கிபெத்தோன்,
பாலாத், ஈகூத், பெனபெராக், காத்ரிமோன், மேயார்கோன், ராக்கோன் என்னும் பட்டணங்களும் யாக்கோவுக்கு எதிரான எல்லையுமே. தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்தரித்து கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பேரிட்டார்கள். இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள்.